அந்த திட்டம் எதுவுமே அவங்க செய்யலை. இதுக்கு எவ்வளோ தெரியுமா காசு செலவாகும்? தர்மபுரி மாவட்டத்தில் 6 மாதம் டாஸ்மாக் வருவாயை கொடுத்தா ஒரே வருஷம், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம் பிரமாதமாக ஆகிடும். டாஸ்மாக் வருவாய் மட்டும் அதில் 6 மாதம் சம்பளம், அந்த காசை மட்டும் கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் செய்தா தருமபுரி பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் அதை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள். யாரு? ஆட்சியாளர்கள். ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அடுத்த முறை அதே ஓட்டை போட்டு போயிடுவாங்க அப்படின்னு மனப்பாதான் குடிச்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம் என்பதுதான் அவங்களுடைய ஒரே திட்டம், வேற எந்த திட்டமும் கிடையாது. இதை செய்துவிட்டால் ஐயோ அப்படின்னு அந்த பெண்கள் மனம் மாறி அவர்களுக்கே வாக்களித்து அதை அவங்க திருப்பி வரவழைச்சிருவாங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் நீங்கள் செய்தாங்க அப்படின்னா நம்ம பெண்கள் குழந்தைகளோட தலையெழுத்தை நம்ம கையாலே தப்பாக எழுதுகிற மாதிரி ஆகிடும் இல்லையாம்மா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு தவறை உங்கள் ஊரில் ஏதாவது பெண்கள் செய்தார்கள் என்றால் என்ன தெரியுமா நடக்கும்? மறுபடியும் இன்னும் நிறைய டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதிகமாக ஒயின் ஷாப் வேணுமாம்மா? வேணவே வேணாம், இல்லை ஒயின் ஷாப்பே வேணான்றீங்க. இவங்களை மறுபடியும் வரவழைச்சா என்ன பண்ணுவாங்க? இன்னும் நிறைய ஒயின் ஷாப்பை திறந்து விட்டுட்டு பசங்களை குடிகாரர்களாகவும் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக தான் வச்சுருப்பாங்க. முன்னாடிலாம் ஸ்கூல்லலாம் அவ்வளோ கஞ்சா கிடையாது, கஞ்சா பழக்கம் பயங்கரமாக இருக்குது. நான் பிரச்சாரத்துக்கு வந்தபோது ஒரு ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போகவே முடியாது. பயப்படுவாங்க பசங்கள்லாம். ஐயோ இங்கே ரொம்ப நிலமே மோசமாக இருக்குது, பசங்கள்லாம் கஞ்சா சாப்பிட்ருக்கிறாங்க, இல்லை குடி போதையில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க மகளிர்லாம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் கஞ்சா முன்னாடிலாம் வந்து 100 ஸ்கூலில் கஞ்சா இருந்ததா, இப்போ ஒரு 300-400 ஸ்கூலில் கஞ்சா இருந்தா. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக உண்மைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கஞ்சா பழக்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி வெளில கொண்டு வருவோம்? தாய்மார்களான நீங்கள் விழிப்பாக இருங்க. நான் ஒரு கூட்டத்தை அதான் சொல்கிறேன். தாய்மார்கள் நீங்கள் ஏன்னா இவங்க ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி தெரியல, இவங்க மூடவே மாட்டாங்க. மருத்துவர் அன்புமணி வந்து மட்டும்தான் அதை மூடக்கூடிய, வேற யாருமே மூட முடியும். அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு, மது பழக்கம், போதை பழக்கம், இந்த கஞ்சா பழக்கத்திலேருந்து நம்ம பசங்களை கொண்டு வரணும்னா இந்த ஒரே நாளில் இதை ஒழித்து விட முடியும் என்று மருத்துவர் அன்புமணி மட்டும்தான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரே நாளில் மதுவையும் கஞ்சாவையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து விட முடியும் என்று கூறி கொண்டு வருவார் மருத்துவர் அன்புமணி தான். உங்கள் அண்ணன் மட்டும் தான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் தான் உங்கள் அண்ணனோட ஆதரவாக இருக்கணுன்றதான் நான் இன்னைக்கு கேட்க வந்தேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் திருப்பி கஞ்சாவை தாராளமா பள்ளிக்கூடத்துல கேண்டீன்ல விற்பாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இப்ப பக்கத்துல ஸ்கூல் வாசல்ல விற்கிது கஞ்சா. இனிமேல் ஸ்கூலுக்குள்ள விற்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா சாராயத்தை மாலு, சினிமா தேட்டர், கல்யாண மண்டபத்தை விற்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதையும் தடுத்தது மருத்துவர் அன்புமணி தான். மால்ல காசு போட்டால் மிஷினில், ஏடிஎம் மிஷினில் காசு நம்பர் போட்டால் காசு வரா மாதிரி, காசு போட்டால் சாராய பேக்கெட் வரா மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர தயாராக இருந்தார்கள். மருத்துவர் அன்புமணி சட்டை போட்டு அதை நிறுத்தினார். அதனால் அந்த மாதிரி நிறைய தவறான திட்டங்களை கொண்டு வருவதற்கு தான் இவங்க எல்லாம் தயாராக இருக்காங்களே தவிர நல்ல திட்டங்களை இவங்க தரமாட்டாங்க. தருமபுரிக்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டு மகனாக, உங்களுடைய சொந்த அண்ணனாக நீங்கள் அவர்களை நினைத்து அவருடன் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன்.